தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு இனிப்பான ஒரு செய்தி. அதிலும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி. மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார். அது உண்மையிலேயே முழு மனதோடு நாங்கள் எல்லாம் அடிமட்ட தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் வரவேற்கிறோம். ஏனென்றால் தொண்டர்களின் கருத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுபோன்று தொண்டர்கள் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் தான் எங்களுடைய எடப்பாடியார். தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த நினைப்பை செயலாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் மனிதராக, வருங்கால தமிழகத்தினுடைய விழிவெள்ளியாக, வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர இருக்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான். அவர் கூட்டணி என்ற முயற்சி எடுத்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சேலத்து மாங்கனியாகவும் கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதராகவும் இன்றைக்கு இருக்கிறார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த நடவடிக்கை எடுப்பார்களோ அதே போன்ற நடவடிக்கையை நாங்கள் அடிமட்ட தொண்டர்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். புரட்சி தலைவி அம்மா அவருடைய வடிவில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வடிவில் எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களை பார்க்கின்றோம். நல்ல ஒரு அருமையான ஒரு துவக்கமாக இந்த சித்திரை தமிழ் வருடத்திலே நிகழ்ந்திருக்கிறது. அதனை நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். அதே நேரத்தில் வருங்காலம் அண்ணன் எடப்பாடியார் காலமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவுக்கு பிறகு இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர், அதனுடைய மற்ற தலைவர்கள் எல்லாம் கதறுகின்ற கதறல்களே நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். எடப்பாடியார் கூட்டணி அமைப்பது அது வெற்றி கூட்டணி. எனவே அது மிகவும் பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறது என்ற அடிப்படையில் தான் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்றைக்கு கதறுகின்றதை பார்க்கின்ற போது, எதிரிகள் கதறினால் என்ன, நாம் உயர்கிறோம் என்றுதான் அர்த்தம். சரியான முடிவை எடுத்துவிட்டால் சரியான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். வருங்காலம் 2026 அது எங்கள் எடப்பாடியார் காலம் என்பதை நிரூபிக்கக்கூடியது. இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு எடப்பாடி அவருடைய தலைமையிலே அணிவகுக்க இருக்கிறது. இன்னும் வர திமுக கூட்டணி கூட அதில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் அவர்களெல்லாம் இந்த கூட்டணியை உடைத்து கொண்டு வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையை, இன்றைக்கு ஒரு திருப்பத்தை மாண்புமிகு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் எடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு நடவடிக்கையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 100 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை செயலாக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்களுக்கு இவர்தான் தெரிகிறார். எங்கள் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மீண்டும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் நிச்சயம் அமரும் என்பதை அடிமட்ட தொண்டனாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக மிக கடுமையாக உழைப்போம். மக்களிடம் சென்று இன்றைய திமுக ஆட்சியிலே நடைபெறக்கூடிய அவலங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி மக்களிடம் நாங்கள் திண்ணை பிரச்சாரம் செய்வோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக செயல்படுகிறார்கள் என்பதையெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். சாதி மதங்களுக்கு கடந்து அனைத்தையும் கடந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். அந்த அண்ணா அவர்களுடைய உருவத்தை கொடியிலே தாங்கி, அண்ணாவின் கொள்கையை தாங்கி பீடு நடை போடுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது அனைத்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம், அனைத்து மதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் இந்த நாட்டிலே நடைபெறக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆபாச பேச்சுக்கள் அத்தனையும் நீக்கி நல்லதொரு ஆட்சி, மக்களாட்சி நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து தமிழக மக்கள் அத்துணை பேரும் மாண்புமிகு எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் கட்சி பார்க்காமல், அரசியல் பார்க்காமல், யார் வந்தால் இந்த விவசாயிகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், யார் வந்தால் தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், எந்த முதலமைச்சரை மிக எளிதாக அணுக முடியும் என்பதெல்லாம் சீர்தூக்கி பாருங்கள். கடந்த காலம் எடப்பாடியார் ஆட்சியிலே எப்படி நடைபெற்றது ஆட்சி என்பதையும் திமுக ஆட்சியும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இது கட்சிகள் வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்ல, உண்மையான தமிழக மக்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அது எடப்பாடியார் தான் வெற்றி பெற்றால்தான் தமிழக மக்கள் வெற்றி பெற்றதாக அர்த்தம். எனவே 2026 நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை
ஆட்சி அரியணையில் அமர வைப்போம். தமிழக மக்களுடைய நலன் காப்போம். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு உயர்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சிறுமிகளிலிருந்து மூதாட்டி வரை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது அம்மாவின் கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கழகம். எனவே 2026 மக்களுடைய ஆட்சி, அது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.